தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:13 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கம் எதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டது, அந்த கல்வாரி சிலுவையில அவர் செல்லுகிற வரைக்கும் அவர் இரக்கம் செயல்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய இரக்கம் அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் நமக்காக வெளிப்பட்டது. அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 103:13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறாராம். அது என்னங்க அது பயம்? கர்த்தருடைய பயம் என்றால் என்னங்க? பாவத்திற்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றாலே பாவத்திற்கு விலகி வாழ்கிறது தான். ஆதியாகமம் 39:2 வசனத்தை வாசிப்போமானால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான். எதுவரைக்கும் கர்த்தருடைய அன்பு, எதுவரைக்கும் கர்த்தருடைய இரக்கம், எதுவரைக்கும் கர்த்தருடைய உண்மை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதுங்க. அந்த எகிப்து தேசத்திலேயே ஒரு பெரிய அதிகாரியாக யோசேப்பை உயர்த்தினார் பாருங்க. ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இதுவரைக்கும் கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரேல் ஜனங்களை போஷிக்கிற அளவிற்கு, தன்னுடைய முழு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிற அளவிற்கு கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில இரக்கம் பாராட்டினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பினுடைய சூழ்நிலையை பார்த்தோமானால், சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவர், சகோதரர்களால தள்ளப்பட்டவர், சகோதரர்களாலே சித்திரவதைப்படுத்தப்பட்டவர், சகோதரர்களாலே எகிப்து வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டவர். இந்த நாளில நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவதியோடு, வேதனையோடு, வியாகுலத்தோடு, எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, எனக்கு என்ன யாருமே இல்லை, எனக்கு தகப்பனே இல்லை, எனக்கு தாயும் இல்லை, அல்லது தகப்பனும் தாயும் இருந்தும் எனக்கு அன்பு செலுத்துகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, உங்களுக்கு அன்பு செலுத்துகிற, உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு உங்கள் கண்ணீரை தெரியும், அவருக்கு உங்கள் மனபாரம் தெரியும். எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும், உங்களை பார்த்து பேசினாலும், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தெய்வம், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். நம்முடைய நீதியை பார்த்தோ, நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ, நம்முடைய தகுதியை பார்த்தோ அல்ல அவர் நம்மை நேசிப்பது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நீதியெல்லாம் எம்மாத்திரம், நம்முடைய தகுதியெல்லாம் எம்மாத்திரம், நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் எம்மாத்திரம், நம்முடைய ஜபம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பெல்லாம் எம்மாத்திரம். பாவிகளாக நாம் இருக்கிற பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்தார். அதுதான் தகப்பனுடைய அன்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? வேதனையோடு, வேகுலத்தோடும், தேவைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் கண்ணீரோடு நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆபத்துல நான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னை வந்து விசாரிப்பார், எனக்கென்று யாருமே இல்லை, அழுது கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தருடைய இரக்கம், இந்த கர்த்தருடைய தயவு, இந்த கர்த்தருடைய அன்பு ஒருபோது உங்க வாழ்க்கையில் மாறவே மாறாது. யோசேப்பை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பினுடைய பிரச்சனைகளை எல்லாம், உபத்திரவத்தை எல்லாம் மாற்றி யோசேப்பை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார். அளவில்லாத அளவிற்கு உயர்த்தினார். அதே தேவன் உங்களை உயர்த்துவார். அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அதே தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் மனதுரு கர்த்தருடைய பிரசனம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இவர்கள் கண்ணீரை தொடையும். இவர்கள் வியாகுலம் மாறட்டும். இவர்கள் வேதனை மாறட்டும். இவர்கள் துன்பம் மாறட்டும். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில செய்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, இவர்கள் வாழ்க்கையில நொந்து போய் வியாகுலத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு எந்த அளவிற்கு நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கிறீர். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும். இப்பொழுதே ஒரு அதிசயம் இன்றைக்கே இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். உடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் உடைய பிள்ளைகள் நிற்பார்களாக. கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களை தாங்கட்டும். இவர்கள் கண்ணீரை தொடையும் ஆண்டவரே. இவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இவர்கள் பிரச்சனைகள் யாவும் இப்பொழுதே மாறி போவதாக. கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும் ஆண்டவரே. அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.